அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் சான்றோர் அவருடைய பெயர்கள், சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ 6ஆம் வகுப்பு பார்த்தோம் அப்படின்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னா பாரதிதாசன், பாவலர் அப்படின்னு அழைக்கப்படுவோம் பெருஞ்சித்திரனார். மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன், கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவோர் தாரா பாரதி. ராமலிங்க அடிகளார் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. உவேசா வந்து தமிழ் தாத்தா. பாட்டுக்கு ஒரு புலவன் யார்? நம்ம பாரதியார். ஸோ இதுலேருந்து என்னென்ன ஓல்டு கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது 6th வந்து பார்த்திங்கன்னா பழசு மற்றும் புதுசு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? முடியரசன். அடுத்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பாரதிதாசனார் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். எந்த சிறப்பு பெயர்களால்? எச்சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்ட பெயர் என்ன? ஸோ மக்கள் கவிஞர். அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மற்றும் பாரதியார் பாரதிதாசன். ஸோ இவங்கள கேள்வி கேட்டுனே இருக்காங்க பாருங்கள். பாவேந்தரன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராமலிங்கனார். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ரசிகாமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர் அப்படின்றவர். கவியரசு காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், காமப்பிரியா, ஆரோக்கியநாதன். இந்த எல்லா பேருக்கும் சொந்தக்காரர் நம்ம கண்ணதாசன் ஐயா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. இவர் எழுதின தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் தான் முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகேங்களா? தமிழ்லேயே முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது. இவர் சொல்லி ராபி சேதுப்பிள்ளை எழுதிய நூல் தான். தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுவது திருவி கல்யாண சுந்தரனார். போரை தவிர்த்த புலவர் கோவூர் கிழார். போரை தவிர்த்த புலவர் யார்? கோவூர் கிழார். திரைக்கவித்திலகம் மருதா காசி. திரைக்கவித்திலகம் என்று அழைக்கப்படுவர் மருதா காசி. ஈசன தேசிகர் சுவாமிநாத தேசிகர். ஓகேங்களா? செரு அடுத்தோல் அப்படின்னா நல்லந்தனார் அப்படின்றோடைய இன்னொரு பேர் என்ன? செரு அடுத்தோல். ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி. ரைட்டு. உவமை கவிஞர் யார்? பெருஞ்சித்திரனாரா? கிடையாது. காந்திய கவிஞர் வந்து ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் வந்து தாரா பாரதி. புரட்சி கவிஞர் பாரதியார். ஓகேங்களா? உவமை கவிஞர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1, 3 தான் ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர். பகுத்தறிவு கவிராயர் என யாரால் தமிழ் மக்களால் அழைக்கப்படுவார்? உடுமலை நாராயண கவி. தமிழ் மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் ராமலிங்கனார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுவோர் அதே அகைன் அவரே வந்து பாருங்கள் உடுமலை நாராயண கவி. திரும்பவும் அவரே கேட்டிருக்காங்க. ஸோ வெவ்வேறு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். பகுத்தறிவு கவிராயர் திரும்பவும் நாராயண கவி தான். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவோர் யார்? எல்லாருமே கண்ணதாசன் இல்லை வைரமுத்து சொல்லுவோம். ஆனால் மருதா காசி தான் யார்? திரைக்கவி திலகம் அப்படின்ற ஒரு மருதா காசி. தமிழ் மக்களால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவோர் ராமலிங்கனார். ஈசன தேசிகர் சுவாமிநாத தேசிகர். ஓகேங்களா? ஈசன தேசிகர் யார்? சுவாமிநாத தேசிகர். திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுவோர் மருதா காசி. ஸோ நல்லந்தனார் செரு அடுத்தோல் அப்படின்றவர் பார்த்தோம், மேலே பார்த்தோம் இல்லைங்களா? நல்லந்தனார். திரைக்கவி திலகம் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். மருதா காசி. காந்திய கவிஞர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு. ஓகேங்களா? புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுத்துலேருந்து. செந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன். இதெல்லாம் பாரதியார். இதெல்லாம் பாரதியார் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலை வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து பாராட்டியிருப்பார். ஓகேங்களா? செந்தமிழ் அந்தனார் அப்படின்னு அழைக்கப்படுவது இளங்குமரனார். தமிழகத்தின் வெஸ்ட் வர்த் கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்படுவர் வாணிதாசன். ஓகேங்களா? கவிமணி தேசிய விநாயகனார். தம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் யார்? சுந்தரர். அடுத்து வந்து பார்த்தோன்னா சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். வசன நடை கை வந்த வள்ளலார் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். வசன நடை கை வந்த வள்ளலார் வந்து யார்? ஆறுமுக நாவலர். தமிழ் மாணவன் என்று அழைக்கப்படுவோர் யார்? ஜியு போப் அவர்கள்.
ஓகேங்களா. இக்கால ஔவையார் வந்து அசலாம்பிகை அம்மையார். நாடக உலகின் இமயமலை நாடக தலைமை ஆசிரியர் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். நாடக உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நாடக தந்தை யார் அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். ஓகேங்களா. பொய் சொல்லா மாணிக்கம் வா சூபா மாணிக்கம். ஓகேங்களா. பொய் சொல்லா மாணிக்கம் யார்? அவர் பேரே மாணிக்கம் தான். ஓகேங்களா. அடுத்து செந்தமிழ் செல்வர், அதாவது செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவனர். ஓகேங்களா. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் யார்? தேவநேய பாவனர். ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 8th பாருங்கள். தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த் யார்? வாணிதாசன். தமிழகத்திலும் அதே தான், தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த் என்று அழைக்கப்படுது. 2019 2017 வந்து கேட்டிருக்காங்க வாணிதாசன். நம்ம நிறையா பழைய கொஷின்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் நண்பர்களே. ஓல்டு கொஷின்ஸ் வந்து 2013 எந்தெந்த கொஷின் தமிழ் ரிலேட்டடாக கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்புறம் போய் பாருங்கள், எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, திரும்பவும் பாருங்கள். 2017 வந்து தமிழகத்து வெஸ்ட் ஒர்த் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த்து 2016 2015 2014 2013 இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த் அப்படின்ற இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வந்து எனக்கு தெரிஞ்சு பாரதிதாசன் இல்லை கண்ணதாசன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவசரத்தில் வாணிதாசன் அப்படின்றவர் தான் யார்? தமிழகத்தின் வெஸ்ட் ஒர்த். ஓகேங்களா. ஸோ திருவி கல்யாண சுந்தரனார் யார்? தமிழ் தென்றல். ஓகேங்களா. மறைமலை அடிகள் வந்து தனித்தமிழ் வித்தகர். ராபி சேதுபிள்ளை வந்து சொல்லின் செல்வர். உவே சுவாமிநாதையர் தமிழ் தாத்தா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார், அதே கொஸ்டின் பாருங்கள், அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013 பாருங்கள், சிறப்பு பெயர் ஆசிரியரோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேசிய கவிஞர் அதாவது புரட்சி கவிஞர் யார்? புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன். ஓகேங்களா. இல்லை, கரெக்டு. புரட்சி கவிஞர் வந்து பாரதிதாசன். தேசிய கவிஞர் பாரதியார். ஓகேங்களா. ஐயோ தப்பாக போட்டேன். தேசிய கவிஞர் யார்? பாரதியார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். காந்திய கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. நாமக்கல் கவிஞனார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாதது மருதா காசி வாணிதாசன். அடுத்து சுரதா முடியரசன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவலர் மணி. சுரதா வந்து இதில் முடியரசன் பார்த்தீங்கன்னா கவியரசு. ஓகேங்களா. அடுத்து வந்து மருதா காசி திரைவித்திகளம். சுரதா வந்து கலைமாமணி. ஓகே நண்பர்களே, வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். டாப் 100 கொஷின்ஸ் எடுத்து L 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.